பத்து பூத்தே பிரச்சனையில் சபையை தவறாக வழிநடத்தியதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை மக்களவையின் உரிமைகள் மற்றும் சலுகைகள் குழுவிற்கு பரிந்துரைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி ஒரு தீர்மானத்தை சமர்ப்பித்துள்ளது. சபையை தவறாக வழிநடத்துவது தொடர்பான நிலை ஆணை 36/12 கீழ் இன்று காலை மக்களவை சபாநாயகர் ஜொஹாரி அப்துல்லாவுக்கு இந்த தீர்மானம் சமர்ப்பிக்கப்பட்டதாக தக்யுடின் ஹசான் கூறினார். பத்து பூத்தே வழக்கில் முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமதுவின் பங்களிப்பு தொடர்பாக அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக அன்வார் மக்களவைக்கு தெரிவித்ததை தொடர்ந்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த பிரச்சனையில் மகாதீர் மீது வழக்கு தொடரும் அதிகாரம் சட்டத்துறை தலைவருக்கு அல்ல, மாறாக பிரதமருக்கும் அவரது அமைச்சரவைக்கும் உள்ளது என்று மறைமுகமாக கூறி அன்வார் மக்களவையை தவறாக வழி நடத்தியதாக எதிர்க்கட்சி தலைமை கொறாடாவான தக்யுடின் கூறினார். பிரதமர் சட்ட விஷயங்களில் தலையிடுகிறார், நீதிமன்றங்களையும் சட்டத்துறை தலைவரின் அதிகாரங்களையும் கூட மீறி செயல்படுகிறார் என்பதை இது குறிக்கிறதா என்று தக்யுதீன் கேள்வி எழுப்பினார். கூட்டரசு அரசியலமைப்பின் பிரிவு 145(3) படி வழக்கு தொடர்வது குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் சட்டத்துறை தலைவரிடம் உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். வாழ்க்கை செலவை குறைப்பதை நோக்கமாக கொண்ட அரசாங்க முயற்சிகளில் இருந்து M40 தரப்பினரும் பயனடைவார்கள் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். நிதி அமைச்சராக இருக்கும் அன்வார் ரோன் 95 பெட்ரோல் விலையை குறைத்தல் மற்றும் நாடு முழுவதும் 10 நெடுஞ்சாலைகளுக்கான சுங்க கட்டண உயர்வுகளை ஒத்திவைத்தல் போன்ற முயற்சிகள் M40 தரப்பினருக்கும் பயனாக இருக்கும் என்று அவர் கூறினார். இன்று அமைச்சின் மாதாந்திர கூட்டத்தில் பேசிய அவர், அடிக்கடி வாகனங்கள் மற்றும் சுங்கச்சாலைகளை பயன்படுத்துகிறவர்கள் M40 தரப்பினர் என்று அவர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இறந்தவர்கள் உட்பட முக்கிய பிரமுகர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கையை ஆதரித்து என்று பேசினார். தவறாக பயன்படுத்தப்பட்ட நிதியை மீட்பதே அரசாங்கத்தின் முன்னுரிமை என்று அவர் கூறினார். சந்தேகத்துக்குரிய வழிகளில் சொத்து குவித்த சந்தேக நபர்கள் வயதானவர்களாகவோ அல்லது இறந்தவர்களாகவோ இருந்தால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் எதிர்க்கட்சியினர் உட்பட சிலர் சிக்கல்களை எதிர்கொண்டதாக அவர் கூறினார். இறந்தவர்களை தண்டிக்க நாங்கள் விரும்பவில்லை, மோசடி செய்யப்பட்ட நிதியை மட்டுமே நாங்கள் மீட்டெடுக்க விரும்புகிறோம் என்று அவர் புத்ராஜயாவில் நிதி அமைச்சின் மாதாந்திர கூட்டத்தில் இதனை தெரிவித்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை தஞ்சோங் லங்சாட்டில் உள்ள மிகப்பெரிய பெட்ரோ கெமிக்கல் பதப்படுத்துதல் மற்றும் கட்டுமான தளத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஓப்ஸ் மகீர் நடவடிக்கையின் போது ஜொகூர் குடிநுழைவு துறை 225 ஆவணமற்ற குடியேறிகளை கைது செய்தது. செல்லுபடியாகும் அனுமதிகள் அல்லது பாஸ்கள் இல்லாமல் ஏராளமான குடியேறிகள் அந்த இடத்தில் பணிபுரிவது குறித்து பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட ரகசிய தகவல்களை தொடர்ந்து ஓப்ஸ் மகீர் நடவடிக்கை தொடங்கப்பட்டதாக மாநில குடிநுழைவுத்துறை இயக்குனர் டாக்டர் முகமது ரூஸ்டி முகமது டாரூஸ் தெரிவித்தார். உள்ளூர் மற்றும் வெளிநாட்டினர் என மொத்தம் 664 பேர் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் சீனா, பங்களாதேஷ், இந்தோனேசியா, பாகிஸ்தான் மற்றும் நேபாளத்தைச் சேர்ந்த நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். உள்ளூர் ஆணும் பெண்ணும் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். ஆவணமற்ற குடியேறிகளுக்கு அடைக்கலம் கொடுத்ததற்காக அல்லது பணியமர்த்தியதற்காக 2 உள்ளூர்வாசிகள் தடுத்து வைக்கப்பட்டு குடிநுழைவு சட்டம் 1959 63 பிரிவு 56(1)D கீழ் விசாரிக்கப்படுகிறார்கள் என்று அவர் கூறினார். பினாங்கு போலீசார் இவ்வாரம் புக்கிட் மெத்தாஜாமில் நடந்த 2 வெவ்வேறு சோதனைகளில் வியட்நாம் நாட்டவர் உட்பட 4 பேரை கைது செய்து 37,20,000 வெள்ளி மதிப்புள்ள 112.1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மாநில போதைப்பொருள் குற்ற புலனாய்வுத்துறையைச் சேர்ந்த ஒரு குழு செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் நேற்று அதிகாலை 3 மணி வரை ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டதாகவும் இதன் விளைவாக 31 முதல் 39 வயதுக்கு உட்பட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் பினாங்கு காவல்துறை தலைவர் அல்வி ஜைனால் அபீடின் கூறினார். முதல் சோதனையில் ஒரு ஹோட்டல் அறையில் 2 ஆண்களையும் ஹோட்டல் லாபியில் போக்குவரத்து செய்பவராக செயல்பட்ட மற்றொரு நபரையும் போலீசார் கைது செய்தனர். ஓர் ஆய்வில் 9,232 கிராம் கஞ்சா மற்றும் 4,238 கிராம் கஞ்சா மொட்டுகள் அடங்கிய கேன்வாஸ் பை கண்டுபிடிக்கப்பட்டது என்று அவர் கூறினார்.
இந்திய சமூக உருமாற்று பிரிவான மித்ராவின் நடவடிக்கைகள் குறித்தும் 13வது மலேசிய திட்டம் குறித்தும் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருப்பதாக மித்ரா நடவடிக்கை குழு தலைவரும் பத்து நாடாளுமன்ற உறுப்பினருமான YB பிரபாகரன் பரமேஸ்வரன் தெரிவித்தார். இந்த சந்திப்பில் முன்னாள் அமைச்சரும் பத்து காஜா நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவக்குமார் வரதராஜ், சிகாமாட் நாடாளுமன்ற உறுப்பினர் YB யுவனேஸ்வரன் ராமராஜ், கிள்ளான் நாடாளுமன்ற உறுப்பினர் YB கணபதி ராவ், சுங்கைசிப்பேட் நாடாளுமன்ற உறுப்பினர் YB கேசவன் சுப்பிரமணியம் ஆகியோருடன் மித்ரா தலைமை இயக்குநர் பிரபாகரன் கணபதியும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சந்திப்பில் மித்ரா குறித்தான அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டதாகவும், இந்திய சமூகத்தின் மேம்பாடுகள் குறித்தும் அதன் அடிப்படை தேவைகள் குறித்தும் கலந்து ஆலோசிக்கப்பட்டதாகவும், இந்த சந்திப்பின் மூலமாக ஒரு முன் முயற்சிக்கான அடுத்த கட்ட நகர்வாக இது அமையும் என்று தாம் நம்புவதாகவும் பிரபாகரன் பரமேஸ்வரன் நம்பிக்கை தெரிவித்தார். நேற்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவிப்பு செய்த மக்கள் நல திட்டங்கள் மக்களை திசை திருப்பும் அரசாங்கத்தின் தந்திரம் என்று பரிகாத்தானின் பாசிர் மாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் அமாட் ஃபத்லி ஷாரி சாடினார். அன்வாரின் ஆட்சியில் மக்கள் சுமை அதிகரித்திருப்பதை சுட்டிக்காட்டி மக்களை ஒருங்கிணைத்த எதிர்க்கட்சியினரிடம் இருந்து அன்வார் தப்பிப்பதற்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் என்று அமாட் ஃபத்லி சுட்டிக்காட்டினார். நேற்று அன்வார் செய்திருந்த மக்கள் நல திட்டங்கள் குறித்தான எந்த ஒரு விவாதங்களும் நாடாளுமன்றத்தில் நடத்தப்படவில்லை. கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் ஆண்டின் இடையில் இம்மாதிரியான அறிவிப்புகள் வெளிவரும் என தெரிவிக்கப்படவில்லை. திடீரென சுமார் 5 பில்லியன் மதிப்பிலான நலத்திட்டங்கள் எனும் போர்வையில் மக்களிடையே எதிர்பார்ப்புகளை தூண்டிவிட்டு தலா 100 ரிங்கிட்டை வழங்கி ஏமாற்றுகிறது இந்த மடானி அரசு என்று பாஸ் கட்சியின் தலைமை தகவல் தொடர்பாளருமான அமாட் ஃபட்லி சாடினார். விமான பயணத்தின் போது பயணிகளிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொள்ளும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியது. கடந்த திங்கட்கிழமை கோலாலம்பூரிலிருந்து சீனாவை நோக்கி சென்று கொண்டிருந்த ஏர் ஏசியா விமானத்தில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. 4 மணி நேர பயணத்தின் போது பின்னிருக்கையில் இருந்த ஆடவர் ஒருவர் முன்னால் அமர்ந்திருந்த 3 பெண்களை அமைதியாக இருக்கும்படி வலியுறுத்தியதாகவும், கோபமடைந்த 3 இளம் பெண்களும் பின்னிருந்த ஆடவரை தாக்கியதாகவும் நம்பப்படுகிறது. விமான பணிப்பெண்கள் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும், சுமார் 20 நிமிடங்கள் இந்த சச்சரவு நீடித்ததாகவும் தெரிய வந்துள்ளது. சம்பவத்தின் போது விமானம் நடுவானில் சுமார் 7000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்ததாகவும், 3 இளம் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடவரின் முகத்திலேயே சராமாரியாக தாக்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து சீன விமான நிலையத்தில் விமானம் தர இறங்கியதும் விமான நிலைய அதிகாரிகளிடம் 3 இளம் பெண்களையும் ஒப்படைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெகிரி செம்பிலானில் உள்ள பஹாவ் குடியிருப்பு பகுதி மக்களுக்காக நடத்தப்படவிருந்த விளையாட்டுப் போட்டிக்கு சம்பந்தப்பட்ட நகராண்மை கழகம் வழங்கிய அனுமதி நிராகரிக்கப்பட்டிருப்பதாகவும், பரிகாத்தான் கட்சியினர் விளையாட்டுப் போட்டிக்கு தலைமை தாங்குவதால் அந்த அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாகவும் பசாத்து கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் டதஸ்ரீ சஞ்சீவன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். போட்டி ஏற்பாட்டாளர்கள் தன்னுடைய உருவ பதாகைகளை வெளியிட்டதால் ஜெம்போல் நகராண்மை கழகம் பொது விளையாட்டு பூங்காவை பயன்படுத்த அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக ஏற்பாட்டு குழுவின் தலைவர் அதிகாரப்பூர்வ கடிதத்தின் மூலமாக தெரிவித்ததாக ஸ்ரீ சஞ்சீவன் ராமகிருஷ்ணன் கூறினார். குடியிருப்பு பகுதியில் இருக்கும் போது பூங்காக்களை மக்களுக்கு தேவையான செயல் திட்டங்களுக்காக பயன்படுத்துவதில் நகராண்மை கழகத்திற்கு என்ன சிக்கல் என்று ஸ்ரீ சஞ்சீவன் ராமகிருஷ்ணன் கேள்வி எழுப்பினார். சம்பந்தப்பட்ட நகராண்மை கழகம் அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதை நிறுத்த வேண்டும் என்றும், குறிப்பிட்ட கட்சிகளுக்கு எதிர்ப்பாக செயல்படக்கூடாது என்றும் ஸ்ரீ சஞ்சீவன் ராமகிருஷ்ணன் வலியுறுத்தினார். சமூகத்திற்கான செயல் திட்டங்கள் அரசியல் பேதம் இன்றி அனைவருக்குமாக இருக்க வேண்டும் என்பதை மடானி அரசு உணர வேண்டும் என்றும் அவர் நினைவூட்டினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.